அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தமிழ்நாட்டில் தொடங்க இருக்கும் நிலையில் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. வேட்பாளருடன் 5 பேர் மட்டுமே வர வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, என்னென்ன வழிகாட்டு நெறிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன? சிவரஞ்சனி, வேட்புமனு தாக்கல் செய்யும் போது தேர்தல் அலுவலகத்திலிருந்து 100 மீட்டருக்குள் 2 வாகனங்களுக்கும் வேட்பாளருடன் சேர்ந்து 5 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளை முதல், அதாவது சென்னை மாவட்டத்திற்குட்பட்ட 3 மக்களவை தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை 20ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை தேர்தல் நடத்தும் அலுவலர்களால் நடத்தப்பட இருக்கிறது. 3 தொகுதிகளுக்கும் தனித்தனியே அந்தந்த அலுவலகங்களில் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் இதற்கு இந்த கட்டுப்பாடானது விதிக்கப்பட்டிருக்கிறது. வேட்புமனு தாக்கலானது காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை மட்டுமே பெறப்படும் என்றும், வேட்புமனு தாக்கல் செய்யும் போது தேர்தல் நடத்தும் அலுவலகத்திலிருந்து 100 மீட்டருக்குள் 2 வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை சென்னை வடக்கு பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது அவர்களுக்கு தேர்தல் நடத்தும் அலுவலர் வடக்கு வட்டார துணை ஆணையர் அலுவலகத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், அதே போல தெற்கு பாராளுமன்ற தொகுதிக்கு தெற்கு வடக்கு வட்டார துணை ஆணையர் அலுவலகம், அதே போல சென்னை மத்திய பாராளுமன்ற தொகுதிக்கு மத்திய வட்டார துணை ஆணையர் அலுவலகத்திலும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழரசி.